ஹலோ யூஸ் இன்னைக்கு அந்த பதில் நான் பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிதான் பார்க்க போகிறோம். அதாவது ரெகுலர் ப்ரோக்ராம், செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம், இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கேம்பஸஸ் இருக்குது. சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சிஸ்டெக் கேம்பஸ், எஸ்ஏபி கேம்பஸஸ் இருக்குது. இதில் எஸ்ஏபி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்க் அண்ட் பி பிளான் மட்டும்தான் யூஜியில் இருக்குது சரிங்களா. பட் ஆனால் இதில் சிஇஜி கேம்பஸ் அண்ட் எம்ஐடி ஏஎஸ்டெக் கேம்பஸில் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ரெகுலர் ப்ரோக்ராம் இருக்குது தனியாக, அதே செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் தனித்தனியாகவே இருக்குது ஓகேங்களா. இதில் நம்ம ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ரெகுலர் ப்ரோக்ராமோட ஃபீஸஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கோட ஃபீஸஸ் இருக்குது. இது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நான் கம்ப்ளீட்டாக நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அது சிஜி கேம்பஸ் சரி எம்ஐடி இந்த ஏசிடெக் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கு ரிலீஸ் ஆனால் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வியூசர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி நிறைய கேட்டுட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ஓகேங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஜி தென் ஏசிடெக் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது. தென் எம்ஐடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட்டையில் இருக்குது ஓகேங்களா. இந்த 2 கேம்பஸ் மொத்தம் 3 கேம்பஸ் வந்து ஒன்றா இருக்குது. சிஇஜி கேம்பஸ், ஏசிடெக் கேம்பஸ், எஸ்சிஏபி கேம்பஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிலேயே இருக்குது ஓகேங்களா. எம்ஐடி கேம்பஸ் மட்டும் குரோம்பேட்டையில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிஇஜி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. சிஇஜி கேம்பஸில் ஓகேங்களா உங்கள் சிஇஜி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிஇஜி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே ரெகுலர் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட்க்கு, தென் தென் தமிழ்நாடு கேண்டிடேட், அதர் ஸ்டேட் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. தென் என்ஆர்ஐ கேட்டகரி அந்த உங்களுக்கு சரி. தென் டிசபிலிட்டி கேட்டகரி ஜென்ரல், அதாவது டிசபிலிட்டி கேட்டகரிலேயே எஸ்சி எஸ்டி தென் எஸ்சிஏ அந்த கேட்டகரிக்கு அவங்களுக்கு. தென் அது மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்கன்னா நீங்களா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். தென் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி தென் எஸ்சிஏ வந்து கேண்டிடேட் ஆனால் இன்னும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. தென் அதே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் சேம் இதே கிரைட்டீரியாவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது சரிங்களா. இதில் போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கும் சரி. தென் அதை தவிர்த்து 2 lakhs இன்கம் 2 lakhs இன்கம்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எஸ்சிஏ கேண்டிடேட், எஸ்டி தென் எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அதாவது பிஎம்எஸ் பாஸ் எலிஜிபிள் கேண்டிடேட் தனியாக கொடுத்துருக்காங்க, நான் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் அபோவ் இருக்கவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியோட உங்களுக்கு ஃபீஸஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, அகாடமிக் கோர்ஸ் ஃபீஸு, தென் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக ஓகேங்களா 850 அட்மிஷன் ஃபீஸ் வந்து 850 ருபீஸு, அகாடமிக் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 600 ருபீஸு, தென் பர்சனாலிட்டி கேரியர் டெவலப்மெண்ட் வந்து 350 ருபீஸு, தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் வந்து 2000 ருபீஸு, தென் ஸ்போர்ட்ஸ் அஃபிலியேஷன் ஃபீஸ் வந்து 400, தென் ஒய்ஆர்சி ஸ்பெஷல் கேம்பிங் வந்து ஆக்டிவிட்டி என்எஸ்எஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ருபீஸு, தென் தமிழ் மன்றம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து 100 ருபீஸ் சரிங்களா. தென் ஸ்மார்ட் கார்ட் ஃபீ வந்து 900 ருபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2000, தென் கார்பரேட் சொசைட்டி மெம்பர்ஷிப் வந்து 2000 ருபீஸ் ஓகேங்களா. இந்த 9800 ருபீஸ் காமனாக வந்து எல்லாருக்குமே வருது. தென் ஃபாரின் கேண்டிடேட் வந்து மாறும், என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு காமனாக அதெல்லாம் மாறும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கிரேட் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்கும் அதே ஃபீஸ் தான். டிசபிலிட்டிக்கு மட்டும் மேலே இருக்க அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் 4900 வருது சரிங்களா. தென் அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் சேம் அதே இதுதான், வேற எந்த ஃபீஸஸுமே உங்களுக்கு மாறல. தென் இன்ஸ்டிடியூஷனல் டெபாசிட், லைப்ரரி டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் டெபாசிட் 5000, லைப்ரரி டெபாசிட் வந்து 2000 சரிங்களா. 7000 வந்து எல்லா கேண்டிடேட்டுக்குமே வரும் சரிங்களா. தென் எவ்ரி செமஸ்டர் நீங்கள் பே பண்ணுற ஃபீஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து 6000 ருபீஸ் வரும் ஓகேங்களா. இந்த டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் வருது, தென் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு வரும், என்ஆர்ஐ கேட்டாக்கு வராது, தென் மீதி டிசபிலிட்டி கேட்டாருக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வராது, இங்கே எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா 6000 ருபீஸ் வந்து வரும். அதுவே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் உங்களுக்கு 10,000 ருபீஸ் வரும் சரிங்களா. அதே மாதிரி எல்லாருக்கும் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு என்ஆர்ஐ கூட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வராது சரிங்களா.
அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இருந்தாலும் உங்களுக்கு 10,000 rupees வரும். ஓகேங்களா. தென் அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஃபீஸ் 3,000 rupees 3,000 rupees. ஓகேங்களா. லைப்ரரி ஃபீஸ் 650, கம்ப்யூட்டர் செஷன் சார்ஜஸ் வந்து 1,000 rupees, then library contribution charges வந்து 1,000 rupees, educational media charges for 500, internet society fees for 270 rupees, then sports gaming fee 200 rupees, the university cultural and professional activities for 500, then student accident and medical relief and 500, then registration enrollment fee for 800, and ORC flag army flag day subscription 15 rupees, industrial visit or 500, then sports application fee 65, entrepreneurship development 200 rupees. சரிங்களா. இதுதான் இந்த ஃபீஸஸ் எல்லாமே வேணும். டிசபிலிட்டி கேட்டகரிக்கு எதுவுமே வராது, பட் ரிமைனிங் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் வரும். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 32,000 வரும். ஓகேங்களா. 30,000 வந்து நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். செமஸ்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வந்து 15,200 தனியாக பே பண்ணணும். அது அட் டைம் ஆஃப் அட்மிஷன் 32 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 32,500. ஓகேங்களா. தமிழ்நாடு கேண்டிடேட், அதர் ஸ்டேட் கேண்டிடேட். என்ஆர்ஐ கார்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி கேண்டிடேட் வந்து 11,900. சரிங்களா. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் 26,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பிஎம்எஸ் கேண்டிடேட் 32,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வேறு. டியூஷன் ஃபீஸ் வந்து இங்கே 10,000 இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு 37 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. கவுன்சிலிங் அப்போவே இங்கே ஒரு 5,000 வந்து அதர் ஸ்டேட் கேண்டிடேட் பே பண்ணிருப்பீங்க. அதனால 32 இங்கே 37,500, 5,000 வந்து கவுன்சிலிங் பே பண்ணுறதுனால 32,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு வந்து 11,900 வருது. தென் இங்கே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்க்கு வந்து 27,000 தான். ஏன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து வராதனால 27,000. சரிங்களா. என்ஆர்ஐ கார்டு 25,300 வருது. சரிங்களா. அதே மாதிரி பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்க்கும் 37,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. சிஜி கேம்பஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம இதே மாதிரி சேம் வந்து எம்ஐடி கேம்பஸ் பார்ப்போம். சரிங்களா. எம்ஐடி கேம்பஸஸ் வந்து இது லாஸ்ட் இயர் இது. சரிங்களா. எம்ஐடி கேம்பஸ்க்குமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதர் பிரான்ச்சஸ்க்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. தென் டிசபிலிட்டி கேண்டிடேட் தனியாகவும், தென் அதர் பிரான்ச்சஸ் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு ஏரோநாட்டிக்கல் கேண்டிடேட்க்கு. சரிங்களா. எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது சேம் அதே 32,000 வருது. தென் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து மாறுது. சரிங்களா. ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்க்கு வந்து 27,000 வந்து இருக்கு. அதாவது 35,000 வரும். சரிங்களா. அதில் நம்ம என்ன பார்த்தோம், 32 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்க்கு வந்து 26 பார்த்தோம். சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. பெரிய டிஃபரன்ஸில் 26,000 32,000. ஓகேங்களா. சேம் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. சரிங்களா. தென் அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே 37,000 தான் இருக்கு. சரிங்களா. இதுலேயும் அதே எந்த ஃபீஸ் வந்து மாற்றங்கள் கிடையாது. சரிங்களா. தென் அடுத்து ஏசிடெக் கேம்பஸ் பார்ப்போம். ஏசிடெக் கேம்பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். எய்டட் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துரு, ரெகுலர் ப்ரோக்ராம், தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் இருக்குங்களா. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எந்த இதுவுமே மாற்றம் இல்லை. பட் ஆனால் காலேஜஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா இதுலேயுமே ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்து த்ரூ தமிழ்நாடு கேண்டிடேட் இருந்தால் தமிழ்நாடு கவுன்சிலிங் சென்டர் எய்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 32,000 வரும். செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா 37,000 வரும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் செமஸ்டருக்கு பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,200 வரும். ஓகேங்களா. இங்கே வந்து 20,200 வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்க்கு செமஸ்டருக்கு வந்து 26,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து சரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து செமஸ்டருக்கு வந்து 9,200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 7,200 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி 10,200 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துன்னா உங்களுக்கு நம்ம கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் இதுலேயுமே நான் லிங்க் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி வேணும்னா நம்ம வேற ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.